வந்து நம்ம வந்து செடியை பார்க்க தான் வந்திருக்கோம். போன வீடியோவில் மீனை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் செடியை பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. இது என்ன பிளான்னா ஸ்பைடர் பிளான்ட். இது வந்து நல்லா சூப்பராக இருக்கா. மனமாக தாங்க இருக்குது. இது மூக்குக்குள்ளே போயிடுச்சுங்க. சரி, வேறு வந்து இது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பிளான்ட் காமிக்க வரோம். அங்கே புறா பாய்ஸ்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தர்மாகுலை தின்னுக்கு இருக்காங்க. இங்கே வந்து பாருங்க எப்படி தின்னுதுன்னு. தர்மாகோல் விரியன் வாங்க. இங்கே பாருங்க, இது எப்படி மனமாக இருக்கா. ஆனால் வந்து நீங்கள் தின்ட்டிங்கன்னா வினையாகி போயிடும். சொனையாக இருக்கும். ஆனாப்பா தின்ட்டிங்கன்னா வினையாகி போயிடும். பாருங்கள், இது வந்து ஒரு விச செடி தான். ஆனால் அழகாக பூ பூத்துருக்கு பாருங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டெசர்ட் ரோஸ். இதோட வித்தை பாருங்கள். வித்துனா சீடை பாருங்கள். இங்கே வாங்க காமிங்க ப்ரோ. இதான் இதோட சீடு. வாங்க காமிங்க. இங்கே காமிங்க. இதான் அதோட சீடு. இது வந்து கொஞ்சம் நல்லா பழுத்துட்டு கொஞ்சம் காய வச்சோம்னா ஒரு பஞ்சு மாதிரி உள்ளே இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து வச்சா போதும். அது நான் ப்ரொசீஜர்லாம் சொல்கிறேன். இது பார்க்குறதுக்கே மனமாக இருக்கும். அப்படியே சொனையாக இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொனையா. ஆனால் சாப்பிட்டா வினையாகி போயிடும். அதனால் இங்கே காமிங்க. இது வந்து டேபிள் ரோஸு, பட்டர் ரோஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க. அப்படியே காமிங்க ப்ரோ. நடுவில் வந்து ஒரு சில புல்லெல்லாம் இருக்கும், கண்டுக்காதீங்க. அதுவாகவே வளர்ந்துக்குச்சு. நம்ம வந்து எந்த செடிக்கும் துரோகம் பண்ண மாட்டோம். அதனால வந்து இந்த செடிக்கும் துரோகம் பண்ண மாட்டோம். இது அப்படியே இது காமிங்க. இது எப்படி மனமாக இருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் மாமாவே செஞ்ச ஒரு போன்சாய் இருக்குது. எங்கள் மாமாவே செதுக்கின போன்சாய். அவங்க காமிக்கிறீங்க. இதான் அந்த போன்சாய். காமிங்க. இது ஆலமரம். இது எங்கள் மாமா வந்து 10 வருஷமாக வச்சுருக்காரு. இதை 10 வருஷமாக அழுத்து எப்படி செதுக்கி வச்சுருக்காரு. இது வந்து சூப்பராக இருக்கா. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆலமரம் வளர்க்கணும்னா இப்படி வச்சுக்கலாம். பாருங்க, மனமாக ஒரு செடி இருக்கு. இப்படி சொனையாக இருக்கா. இங்கே வாங்க, இங்கிட்ட வாங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி நெட்டு போட்டு வச்சுருக்கோமா. ஏன்னா ஏதாச்சும் வந்துருச்சுன்னா, முனங்கின்னு வந்துருச்சுன்னா, புறா பறந்துருச்சுன்னா அவனாமா சங்கட்டமாக போயிடும். வாங்க காமிக்கிறேன் மனமா. ஐயோ, எங்கள் மாமா வளர்த்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இப்போ கொஞ்சோண்டு செடியெல்லாம் இருக்குது பாருங்க. அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் காமிங்க ப்ரோ. இது வந்து எங்கள் மாமா மீன் வளர்த்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸா. ஏற்கனவே நிறைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். பாருங்க, இது வந்து சப்போட்டா மனமாக வளர்ந்துருக்கு பாருங்க. கொய்யாலாம் இருந்துச்சு. ஆனால் கொய்யாலாம் வெயில் சாமி வந்து முடிச்சு விட்டாரு. சூரியன் முடிச்சு விட்டாரு. இப்போ பாருங்க, இங்கே வாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது ப்ரோ, கருவேப்பில்லை. இது வந்து நம்ம வந்து சாப்பிட்டா மனமாக இருக்கும், சொனையாக இருக்கும். இப்போ பாருங்க, இது மதுரை கருவேப்பில்லை. அதனால தான் சொனையாக இருக்கும். சென்னை கருவேப்பிலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் வினையாகி போயிடும். இங்கே பாருங்க, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா. செம்மையாக இருக்குங்க. அதான் மனமாக சொனையாக இருக்குங்க. இங்கே வாங்க, நடுவில் ஒரு சார் நின்றுக்கிட்டு இருக்காரு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்புறம் நம்ம தொட முடியாது. மனமாக தொடலாம், குணமாக தொடலாம். பாருங்க, தொட்டோம்னா சாக்கு அடிச்சிடும். சாக்கெல்லாம் அடிக்காது. இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டு. இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது. ஒன்று தான் வாங்கணும். அது கொஞ்சம் பெருசானே கட் பண்ணி இதை இப்படி பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இதுதான் சங்குப்பூ.
சங்குப்பூ. நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க சங்குப்பூ டீ அப்படின்ட்டு வாங்க. அதெல்லாம் குடிக்காதீங்க, நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு தான் நல்லதே பிடிக்காது. வாங்க. இது வந்து மஞ்சள் அப்படி மணமாக வளர்ந்துருக்கா. இப்போ இதை எடுத்து விட்டா சொனையாக இருக்கும். ஆனால் என்னையை எடுத்து விட்ருவாங்க உலகத்தை விட்டு. அதனால் நான் எடுத்து விடல, தூக்கி பார்க்கல. பாருங்க, உங்களுக்கு ஒரு இதை காமிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர். பாருங்க சொனையாக வளர்ந்துருக்கா பாருங்க. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம என்ன காமிக்கலாம். முட்டை நிறைய செடி இருக்குங்க. மீன் கூட அவ்வளோ இல்லைங்க. செடி மனமாக வளர்ந்துருக்கு. இன்னொரு போன்சாய் இருக்குது, அரச மரம் போன்சாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமிக்கிறேன். இது வந்து எங்கள் மாமா வந்து ஒன்று சொல்லவா, முதல் இந்த அரச மரம் போன்சாயை வந்து எதில் வச்சுருந்தாருன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் வச்சுருந்தாரு. உடஞ்சி போன வெஸ்டர்ன் டாய்லெட்டில் மண்ணை போட்டு மனமாக வச்சுருந்தாரு. அப்புறம் போய் பாருங்க, அதுக்கப்புறம் தான் இதில் மாற்றி வச்சார். ஃபுல்லு தரமாக வளர்ந்துருக்கு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கத்தாழைய மனமாக சொன்னையாக வளர்ந்துருக்கு பாருங்க. வளர்ந்து எவ்வளோ எப்படி வளர்ந்து, ஐயோ பாருங்க எப்படி கத்தாழை மனமாக அப்படியே எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாமே வளர்ந்து எப்படி கீழெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இது பாருங்க, வேப்ப மரம்லாம் வச்சுருக்கோம். இது பாருங்க, இது என்னன்னு தெரியுமா? இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் போடுவாங்களே மருதாணி, அதான் அது. வேறு வந்து எங்கிட்ட பிரண்டை இருக்குது. பிரண்டையை பாருங்க சொனையாக வளர்ந்துருக்கா. இது என்னன்னு பார்த்துருக்கீங்களா? ஈயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பழம்னு வாங்கல, அந்த பேரிச்சம்பழம் தான் இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கலரான பட்ரோஸ் இருக்குது, மிக்சடு கலர் இருக்குது, டேபிள் ரோஸ்லாம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே தரும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து வாட்டர் மெலன் இருக்குது. வாட்டர் மெலன்னா முழுசாக வளரல, பிஞ்சு கூடி வரல, இப்போ தான் செடி வந்துட்டுருக்கு. வாங்க காமிக்கிறேன், பார்த்து பயந்துடாதீங்க, மனமாக இருக்கும். இது என்னடா குச்சியாக சொருவி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா சொருவியெல்லாம் வைக்கல. இது நெல்லிக்காய் மரம் வளர்ந்துச்சு, மனமாக எடுத்து தின்னுக்கிட்டு இருந்தேன். நான் தின்றது பிடிக்காமல் சூரியன் உள்ளே அமுக்கி விட்டார். ஃபுல்லு ஆடி போயிடுச்சு. நான் தின்றது பிடிக்காமல் சூரியன் வேலையை கட்டி விட்டார். ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் வந்துருந்துச்சு. நான் அதை காமிக்கிறேன். வாட்டர் மெலனில் இதுதான் வாட்டர் மெலனு. எப்படி இருக்குன்னு சொனையாக இருக்கா? அவங்க காமிக்கிறேன். அடுத்ததை வாட்டர் மெலன் பிஞ்சு இருக்குன்னு இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்க, அதுதான் வாட்டர் மெலன் பிஞ்சு. வேறு வந்து நம்மகிட்ட வந்து வேறு நிறையா இருக்குது. பாதியோட பேர் மறந்துருச்சுங்க. உங்களுக்கு சுற்றி ஒரு ஓவர்வியூ காமிக்கிறேன், சத்தமே போடாமல். பேக்ரவுண்டு வாய்ஸ் வந்துச்சுன்னா கோச்சுக்காதீங்க. பாருங்க, பாதி இதுக்கு பேர் தெரில. சரி, நான் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏன்டா இங்கிலீஷ் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அது அப்படி தான், பேசுனா தான் என்னை வந்து மதிக்கிறாங்க. அதனால தான் இங்கிலீஷ் பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போயிட்டாரேன், கொடூரமாக போயிட்டாரேன். பாய். கொடூரமாக. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.